பீகார் தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் தேசிய தலைவர் நியமனம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பார்க்கும்போது அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் அண்ணாமலை தான் பாஜகவின் தேசிய தலைவராக நியமிக்கப்பட உள்ளார் அப்படிங்கிற மாதிரி இப்போது எழுதிட்டு இருக்காங்க. அது அவங்க ஆதரவாளர்களே சில பேர் ஏற்றுக்கலை அப்படின்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும், யார் தான் வரப்போகிறா? ஜேபி நட்டாவை யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறா? அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக வருவாரா அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த தேசிய தலைவர் போட்டியில் இருக்கக்கூடிய 3 நபர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா, ஒன்று தர்மேந்திர பிரதான், அவரும் மத்திய அமைச்சராக இருக்கார், எஜுகேஷன் மினிஸ்டர். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சிவராஜ் சிங் சௌகான், அவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கார். அப்புறம் மனோகர்லால் கட்டர், அவர் முன்னாள் ஹரியானாவுடைய சிஎம், அவரும் மத்திய அமைச்சராக இருக்கார். அவங்க 3 பேருடைய பேர் தான் அந்த போட்டி பட்டியலில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. பாஜகவை பொறுத்தவரையில் 37 ஸ்டேட் யூனிட் இருக்குது. இந்த 37 ஸ்டேட் யூனிட்டில் ஆல்ரெடி அவங்க 19 யூனிட்டுக்கிட்ட அவங்க தேர்தலை முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிட்ஸுடைய தலைவரை அவங்க நியமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ அவங்க காத்திருந்தது பார்த்தோம் அப்படின்னா, பீகாருடைய எலெக்ஷன் முடியணும் அப்படின்றதுக்காக காத்திருந்தது தான். இப்போ 2026 அப்புறம் 2029 இந்த 2 எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி பாஜகவுடைய தேசிய தலைவர் நியமிக்கப்படுவார் அப்படின்றது சொல்கிறாங்க. முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயர்லி 50s இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களுக்கும் இந்த பதவி அப்படின்றது பாசிபிள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் தான் நம்ம தர்மேந்திர பிரதான் அதில் முன்னோடியாக இருக்கிறார், ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தர்மேந்திர பிரதானை பொறுத்தவரையில் அவருக்கு 56 வயசு தான் ஆகுது. வேறஸ் நீங்கள் சிவராஜ் சிங் சௌகான் அப்புறம் மனோகர்லால் கட்டர், இவங்க 2 பேருமே ஆல்ரெடி முன்னாள் முதல்வர்கள். அவங்க ஒரு ஸ்டேட்டவே ரன் பண்ணியிருக்காங்க. சிவராஜ் சிங் சௌகானை பொறுத்தவரையில் அவர் மத்திய பிரதேசத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை. தர்மேந்திர பிரதானை பொறுத்தவரையில் அவருக்கு ஏஜ் இருக்குது. சிவராஜ் சிங் சௌகானுக்கு 66 வயசு ஆகுது, மனோகர்லால் கட்டருக்கு 71 வயசு. ஸோ இந்த வாய்ப்பு அப்படின்றது தர்மேந்திர பிரதானுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அவருடைய ரோல் இருக்குல்ல, அது ஹரியானா எலெக்ஷன்லேயும் பீகார் எலெக்ஷன்லேயும் மிக முக்கியமான ஒரு ரோல் அவர் ப்ளே பண்ணியிருக்கார். உதாரணத்துக்கு எங்கெல்லாம் பாஜகவில் ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் அவங்க பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பேர் தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய கிராஸ் ரூட் லெவல் லீடர்ஸ் வரையும் அவருக்கு கம்யூனிகேஷன் இருக்குது, டச் இருக்குது. ஸோ அங்கே ஏதாவது ரிபல்லாக யாராவது நம்ம அந்த கேண்டிடேட் நியமனத்துக்கு எதிராக இருந்தாலும் அவங்கள சரி பண்ணி அவர் இந்த சுச்சுவேஷன்ஸை நார்மலைஸ் பண்ணக்கூடியதில் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் பல நேரங்களில் அவர் செயல்பட்டிருக்கார். உதாரணத்துக்கு பீகார் எலெக்ஷனில் 202 நம்பர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் தர்மேந்திர பிரதான் சொல்கிறாங்க. அவருடைய கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியத்துவமாக அந்த ஏரியாவில் கட்சிக்காக நீண்ட நாள் யார் உழைத்தது, அவர்களுக்கான அந்த மதிப்பீடு என்னவாக இருக்குது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து அதை தான் தலைமைக்கு பரிந்துரை பண்ணி அப்படி தான் கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க. வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் யாருக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் கேண்டிடேட் செலெக்ஷன்ன்றது நடந்தது. அதை இனிஷியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மேந்திர பிரதான். ஸோ அதனால் தர்மேந்திர பிரதானுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. இந்த 2 எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துடைய 2022 அசம்பிளி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 403 சீட் இருக்குது. அந்த 403 சீட்டில் 285 சீட்டு பாஜக வின் பண்ணுறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமும் தர்மேந்திர பிரதான். யோகி ஆதித்யநாத்துடைய ஒரு தீவிரமான பிரச்சாரம், பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம், அதற்கு பிறகு கேண்டிடேட் செலெக்ஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. என்ன 2014 அமித்ஷா பண்ணாரோ அதை தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ரியாலிட்டியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மெக்கானிசத்தோடு அவர் பண்ணுறாரு அப்படின்னு அவரை பற்றி நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு பிறகு 5 ஸ்டேட்டில் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா சொல்லலாம், அப்புறம் ஜார்க்கண்டு, டெல்லி, ஹரியானா, இந்த மாநிலங்களில் முக்கியமாக பாஜக வெற்றி பெற்றதற்கு தர்மேந்திர பிரதானுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருப்பார் நேஷனல் பிரசிடென்ட் ரோலுக்கு அப்படின்ற ஒரு தகவல் வருது. இப்போ அடுத்த தலைவர் யார் அப்படின்னு வரும்போது நீங்கள் சொன்னீங்க கடந்த காலங்களில் தர்மேந்திர பிரதானுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா அவர் இவ்வளோ தூரம் எலெக்ஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க. பிஜேபி எப்போவுமே அடுத்து வரப்போகிற தேர்தலை மனசில் வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அது ஜனாதிபதி தேர்வு செய்யும் போது கூட அந்த ஒரு கணக்குங்கிறது இருக்கும். அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கிற பெரிய டார்கெட்ஸாக அவங்க பார்க்குறது ஒன்று வெஸ்ட் பெங்கால், 2வது தமிழ்நாடு.
இப்போ இந்த இடங்களிலிருந்து யாரையும் தேர்வு செய்யாமல் ஒடிசான்றது ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு நவீன் பட்நாயக் வசம் இருந்து பிஜேபி வந்து அந்த ஸ்டேட்டையும் அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒடிஷாவிலிருந்து ஒருத்தரை நாமினேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது அரசியல் இருக்கா? இப்போ யார் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பார்ப்பாங்கல்ல. இப்போ பீகார் எலெக்ஷனில் வந்து ஆல்மோஸ்ட் அங்கே மகாகட்பந்தன் கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு ரிசம்பிளன்ஸ் இல்லை வந்து அப்படியான ஒரு தோற்றம் வந்து ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தது. அந்த தோற்றத்தை அந்த ஒரு கட்டமைப்பை வந்து உடைத்து அங்கே வந்து 202 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய கூட்டணி. அதுக்கு முக்கியமான காரணம் எந்த தொகுதியை யாருக்கு கொடுக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய காஸ்ட் பேஸ்டு பாக்கெட்ஸ்லாம் எது, அதுக்கு எப்படி தலைவர்களை நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு எல்லா வகையிலையும் அந்த கான்ஃப்ளிக்டை வந்து ரிசால்வ் பண்ணவர் தர்மேந்திர பிரதான். அதனால் அவருக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஜேபி நட்டாவை பொறுத்தவரையில் அவர் வந்து பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர். ஜனவரி 2020 வந்து அவரை வந்து பாஜகவுடைய தேசிய தலைவராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவருடைய டேர்முன்றது வந்து 2023 முடியுது. யூஸ்வலாக வந்து பாஜகவில் தேசிய தலைவராக இருந்தாலும் சரி, மாநில தலைவராக இருந்தாலும் சரி, டேர்முன்றது வந்து 3 இயர்ஸ் தான். அந்த 3 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு யாராவது மாற்றிடுவாங்க. இப்போ இவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. 2024 லோக்சபா எலெக்ஷன் வரையும் ஜேபி நட்டாவுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ 5 ஸ்டேட்டுக்கும் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலையும் நம்ம கவனத்தில் எடுத்துகிட்டு நம்ம சிறப்பாக செயல்படணும் அப்படின்றது தான் ஒரு நோக்கமாக இருந்தது. இப்போ இந்த லெகேசியை வந்து யாருக்காவது கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது எல்லா வகையிலையும் யோசிப்பாங்க. குறிப்பாக வந்து 2029 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது பாஜகவுக்கு மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா அப்போ வந்து பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த பர்பஸ் இருக்குல்ல, அந்த வின்னிங்கான பாசிபிலிட்டிஸை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அந்த மெக்கானிசம் தெரிஞ்ச தலைவர்கள் யார் அப்படின்னு பாஜக நிச்சயமாக எல்லா தேர்தல்கள்லையும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கான சர்ச்சை அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் வந்து தர்மேந்திர பிரதானை அவங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எல்லா தேர்தல் களத்துலையுமே இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஹரியானாவில் வந்து 90 தொகுதிகள் இருக்குது. இதில் 48 தொகுதிகளை அவர் வந்து ஜெயிச்சு காமிக்கிறார். அவர் தான் வந்து கேண்டிடேட் செலெக்ஷன்லேருந்து கான்ஃப்ளிக்ட் வந்தப்போ எல்லாத்தையும் சமாதானப்படுத்தினதுலேருந்து கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை ஒருங்கிணைத்ததுலேருந்து எல்லாத்துலேயுமே அவருடைய பங்களிப்பு அப்படின்றது ஹரியானா எலெக்ஷனில் இருந்தது. ஃபார்வர்ட் பை இப்போ பீகார் எலெக்ஷன்லையும் அவர் தான் பாஜகவுடைய இந்த முக்கியமான வியூகத்திற்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தர்மேந்திர பிரதானுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேபி நட்டாவை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து எப்பயுமே அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ, பிரதமர் மோடி என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எஸ்மேனாக தர்மேந்திர பிரதான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சிவராஜ் சிங் சௌகானையோ இல்லை மனோகர்லால் கட்டாரையோ பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஹொலிஸ்டிக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது அவங்களால அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இப்போ சிவராஜ் சிங் சௌகானை பொறுத்தவரையில் அவர் வந்து மத்திய பிரதேசத்தில் அவர் தான் வந்து கிங்காக இருந்தார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே அந்த மாநிலத்தை ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. அவருக்கான அந்த கிராஸ் ரூட் கனெக்ஷன் அப்படின்றது மத்திய பிரதேசத்தில் ரொம்ப பெருசு. ஆனால் நீங்கள் மனோகர்லால் கட்டார் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் அவர் இருந்திருக்கிறார். ஈவன் மனோகர்லால் கட்டாருக்கு கொஞ்சம் தமிழும் தெரியும். ஸோ இவங்க 2 பேரை நம்ம கம்பேர் பண்ணும்போது தர்மேந்திர பிரதானுக்கு ஏஜ் இருக்குது. ஏஜ் ஃபேக்டரை பொறுத்தவரையில் 56 வயசு தான் அவருக்கு இருக்குது. ஸோ அப்போ 56 வயசில் ஒரு இளைஞரை அவர் வந்து போடும்போது மேபி ஒரு ஃப்யூச்சர் ஒரு லீடரை நம்ம வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ அவங்க வந்து மண்டல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போட்டிருக்காங்க இல்லையா, பாஜகவில் பிரசிடெண்ட்டாக போட்டிருப்பாங்க மாவட்ட தலைவர்கள். அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களை தான் போட்டிருக்காங்க. பாஜக வந்து தன்னுடைய அடுத்த கட்ட எதிர்கால தலைவர்களை கட்டமைக்கிறதுலையும் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கி அடுத்த கட்டத்துக்கு இந்த பாஜகன்ற கட்சியை வளர்த்தெடுப்பதிலையும் ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படின்றது இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. பாஜகவினுடைய தேசிய தலைவர் நியமனத்துக்கு பிறகு கேபினெட்லேயும் ரீஷஃபில் இருக்கும்னு சொல்கிறாங்க. எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களை மனதில் வச்சு அது இருக்கும்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே சிலர் வந்து அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலையாக இருக்கட்டும், சரத்குமார், தமிழிசை சவுந்தரராஜன், விஜயதாரணி போன்றவர்கள்லாம் தேசிய அளவில் பாஜகவில் ஒரு பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு தமிழிசை போன்றவர்களுக்கெல்லாம் நம்ம கேபினெட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியம், அதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது?
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 37 ஸ்டேட் யூனிட்ஸ் இருக்குது. அதில் வந்து 19 ஸ்டேட் யூனிட்ஸுக்கான தேர்தல் இவங்க நடத்தணும், ஸ்டேட் பிரசிடெண்ட்டை நியமிக்கணும். அது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பாஜகவுடைய தேசிய தலைவருக்கான அந்த தேர்தலும் நடக்கும். அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் புதிதாக ஆர்கனைசேஷனலாக அவருடைய விருப்பத்திற்கேற்ப அவர் வந்து அந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவார். அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நீங்கள் கேட்ட மாதிரி விஜயதாரணிக்கோ அண்ணாமலைக்கோ வந்து போஸ்டிங்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேபினெட் ரீஷஃபிள் அப்படின்றது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது அது முடிந்ததுக்கு பிறகோ நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பீகார் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய டைனமிக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, இது எல்லாமே வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல பிரதமர் மோடி இருக்கார். அதனால் வந்து நிச்சயமாக கேபினெட் ரீஷஃபிள் நடக்கும். கேபினெட் ரீஷஃபிள் நடக்கும்போது இப்போ ஜேபி நட்டாவை வந்து மத்திய அமைச்சராக்குவாங்க. தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விலகி அவர் வந்து பாஜகவுடைய தேசிய தலைவராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து வேறு யார் இருப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. இப்போ எல்முருகன் மட்டும் இணையமைச்சராக இருக்கார். நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் போன்றவர்களை தமிழ் ஐடென்டிட்டியோடு அவங்க பார்க்குறாங்க. இருந்தாலும் வேறு யாராவது இங்கேருந்து வர வாய்ப்பு இருக்கா? இந்த ஆல்ரெடி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. அதுவே போதுன்ற மாதிரி நினைப்பாங்களா, இல்லை வேறு யாராவது இங்கேருந்து போக வாய்ப்பு? பாஜகவை பொறுத்தவரையில் எப்போதுமே திறமையானவர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சி தான். இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ன யாராவது இருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு அண்ணாமலையும் வந்து வெற்றி பெறுகிறார்னு வச்சுக்கோங்க, இல்லை அவருடைய பெர்ஃபார்மன்ஸு அவருடைய எஃபர்ட்டுன்றது நல்லா இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன எல்லா தலைவர்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி அவங்கள வந்து மத்திய இணையமைச்சராக மாற்றுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த ரீஷஃபிள் அப்படின்றது நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே பாஜகவை பொறுத்தவரையில் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான கட்சி, பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கான ரிவார்டை வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி தான் வந்து எல் முருகனுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த டயத்தில் வந்து எல்லாருமே களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்றது தான் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு மேபி கேபினெட் ரீஷஃபிள் ஜூன் அல்லது ஜூலையில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.